அதாவது அதிமுகங்கிறது எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி, ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி. இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவில் இருக்க தொண்டனை போய் கேட்டிங்கன்னா, நான் எம்ஜிஆருக்காக கட்சிக்கு வந்தேன்பான். அப்படி இல்லைனா ஜெயலலிதாக்காக வந்தேன்னு சொல்லுவான். நான் எடப்பாடிக்காக வந்தேன், எஸ்பி வேலுமணிக்காக வந்தேன்னு யாராவது சொல்லுவானா? என்னன்னா அந்த காலத்தின் கோலம் அப்படி தான் சொல்லணும். ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கையில் கட்சி வந்துருச்சு. அது ஒரு மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். எனக்கு தெரிஞ்சு இப்படியெல்லாம் நடக்கும் என்று எம்ஜிஆர்லாம் யோசிச்சிருக்க மாட்டார். அப்படி யோசிச்சிருந்தார் அப்படின்னா, என் காலத்துக்கு பிறகு இந்த கட்சியை கலைக்கணும்னு கூட அவர் உயில் எழுதி வச்சிருப்பார். அவர் பார்த்திங்கன்னா, இல்லை நமக்கு பிறகு ஒரு சரியான நபர்களிடம் அந்த கட்சி போகுங்கிற நம்பிக்கையில் உயிலில் அப்படி ஒரு வார்த்தையை குறிப்பிடாமல் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு எடப்பாடி கையில் அந்த கட்சி இருக்குது. அதிமுகங்கிற கட்சி இன்னும் உயிரோடு இருக்குது. ஆனால் அந்த தொண்டர்கள் மனப்பூர்வமாக இந்த கட்சியினுடைய செயல்பாடுகளை ஆதரிக்கலை. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதாவும் பாஜகவோட கூட்டணி வச்சுருக்காங்க. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் வளர்க்கப்பட்டது. அது எல்லாமே உண்மைதான், அதுலெல்லாம் மாற்றம் இல்லை. ஆனால் இவர்கள் மாதிரி ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுக்கல. இதே ஜெயலலிதாவே பார்த்திங்கன்னா, மோடியா லேடியான்னு கேட்குற அளவுக்கு பாஜகவை எதிர்த்து நின்னாங்க. அதே மாதிரி நரேந்திர மோடியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீ ஏன் வீட்டுக்கு வான்னு தன்னை நோக்கி வர வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி எடப்பாடி என்ன பண்ணுறாருன்னா, இங்கேருந்து டெல்லிக்கு கிளம்பி போகிறார். இதுவே எவ்வளோ பெரிய வீழ்ச்சி. ஸோ அதுதான் அதிமுகவுக்கு இந்த தேர்தலில் ஒரு மோசமான தோல்வியை கொடுக்க போகிறதா நினைக்கிறேன். மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய்.